மேலே ஏறி வாரோம் நீ ஒதுங்கி நில்லு, கீழே இறங்க சொன்னா அட எதிரும் பல்லு. அப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டான மேட்ச் தான் நேற்று நடந்த சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். ஆமாங்க, பங்காளி மும்பை இந்தியன்ஸை வச்சு செஞ்சுட்டு சிஎஸ்கே இப்போ 8வது பிளேஸ்ல இருந்து 5வது பிளேஸுக்கு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே எங்க சூப்பரா விளையாண்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் முக்கியமா 3 மிஸ்டேக் பண்ணதுனால இந்த மேட்சையே கையை விட்டுருக்காங்க. முக்கியமாக போன தடவை மேட்ச்சில் வந்து கம்பேக் கொடுத்தாங்க. அடுத்த மேட்ச்சு இதுக்கப்புறம் நான் எழுந்திருக்கே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி படுத்தே விட்டாயம் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து இது ரொம்ப சோகமான ஒரு தருணமாக தான் இருக்குது. இந்த மேட்சை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஹைலைட்டான மூமெண்ட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேற்று சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்தது. அதே டைமில் தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நேற்று எலெக்ஷனில் வந்து அதிக பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி அன்றைக்கி ஈவினிங் அந்த வாக்கு சதவீதம் வந்து அதிக பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த குட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணிச்சு. அதில் முதல்ல டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா டீம் வந்து முதல்ல வந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. தொடர்ந்து வந்து சிஎஸ்கே வந்து களமிறங்கினாங்க. சிஎஸ்கே களமிறங்கினோடனே சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் நல்ல ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து சஞ்சு சாம்சன் ரொம்ப நிதானமாகவே ஆடினார். கடைசி வரைக்குமே இந்த மேட்சை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் பிளான்ஸ் எல்லாத்தையும் முறியடிச்சு சஞ்சு சாம்சன் மட்டும் ஒரு எண்டில் நின்றுக்கிட்டே இருந்தார். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. நல்லா 6-4 அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலயே 14 பாலுக்கு 22 ரன் அடிச்சுட்டு டக் அவுட் போயிட்டார். அதுக்கப்புறமா வந்த எல்லா பேட்ஸ்மேனுமே கொஞ்சம் பங்களிப்பு செஞ்சாங்க. பிரேவிஸ் வந்து 11 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே சுத்தமாக பெருசாக அடிக்கவே இல்லை. சர்ஃப்ராஸ் கான் ஓரளவுக்கு அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் கடைசியில் கை கொடுத்தாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் 1 மேன் ஷோ காட்டியிருக்காருங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆடின இன்னிங்ஸ் வந்து ரொம்ப லைஃப்லேயே மறக்க முடியாத இன்னிங்ஸ். வேர்ல்டு கப்பில் எப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ். நேற்று நடந்த மேட்ச்சில் எந்த பேட்ஸ்மேனாலையுமே ஒரு 6-4 அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் சஞ்சு சாம்சன் மட்டுமே நின்று நிதானமாக ஆடி இருந்தார். இதில் சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ் ஏன் முக்கியமாக நம்ம பார்க்குறோன்னா, சஞ்சு சாம்சன் வந்து நேற்று மேட்ச்சில் 6 அடித்ததை விட 4 தான் ரொம்ப அதிகமாக அடிச்சிருந்தாரு. அதுவுமே ரொம்ப எலகண்ட்டாக அடிச்சிருந்தாரு. 10 4 அடிச்சிருந்தாரு, 6 6 அடிச்சிருந்தாரு. எந்த பால் அடிக்கணும், எந்த பால் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக யோசித்து விளையாண்டாரு. அதனால தான் சிஎஸ்கே 207 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த பிச்சில் இந்த மாதிரி கிரவுண்டில் அந்த சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஆடலைன்னா சிஎஸ்கே இந்த மேட்சை கண்டிப்பாக கைவிட்டிருப்பாங்க. அதனால் சிஎஸ்கேவுக்கு சஞ்சு சாம்சன் எதுக்கு எடுத்தாங்களோ அதை சரியான வேலை நேற்று பண்ணி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேக்கு ஆடி 2 மேட்ச்சில் 100 அடித்து கொடுத்துருக்காரு. அது சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு. அடுத்து பேட்டிங் நம்ம சிஎஸ்கே பற்றி சொல்லிட்டோம். பேட்டிங்கில் வந்து எதுவுமே வந்து பெருசாக மற்ற பேட்ஸ்மேன் அடிக்கலனாலும் சஞ்சு சாம்சன் கை கொடுத்ததுனால சிஎஸ்கே ஒரு நல்ல காம்படிஷனான டோட்டல் அடித்தாங்க. அதுக்கடுத்து மும்பை இந்தியன்ஸ் சரி போன மேட்ச்சில் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் திலக் வர்மா ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வராரு. இந்த மேட்ச் வந்து பேட்டிங்கில் எப்படியாவது மும்பை இந்தியன்ஸ் சொல்ல முடியாது, அவங்க அடித்து ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இறங்கின அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து சொதப்பலில் தான் போச்சு. பவர் பிளேயில் ஒரு ரன்னு வந்து ஒரு 36 ரன் நம்ம தான் அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங் ஆடின குவிண்டன் டிகாக்கும் மலவர் இவங்க 2 பேருமே வந்து பெரிய ஸ்கோர் அடிக்காதனால அடுத்து நமன்தீர் நல்லா ஒரு கான்ஃபிடண்டான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தார் கன்சிஸ்டன்சியாக. ஆனால் அவருமே டக் அவுட் ஆகி வெளில போயிட்டார். இதுக்கு முக்கிய காரணம் அகில் ஹுசைன். ஆமாம், அவர் தான் இந்த மேட்ச்சில் வந்து இம்பாக்ட் பிளேயராக இறங்கி முக்கியமான விக்கெட்டுகள்லாம் எடுத்து சிஎஸ்கேவுக்கு அந்த வெற்றியை ரொம்ப ஈஸியாகி கொடுத்தாரு. சரி, இதில் ஹர்திக் பாண்டியாவோட மும்பை இந்தியன்ஸ் அணி எந்தெந்த இடத்துலலாம் வந்து கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற ஒரு டாப் 3 பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் கோட்டை விட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் சிஎஸ்கே ஆடும்போது பிச்சு வந்து பவுலிங்க்கு ஸ்பின்னுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நானே பவுலிங் போட்டு இந்த சிஎஸ்கேவை துவம்சம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பவுலிங் கையில் எடுத்து போட்டார். பவர் பிளேயில் 2 ஓவர் போட்டாருங்க. 2 ஓவருக்கு சேர்த்து 38 ரன்னு. ஹர்திக் பாண்டியா பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு அதுதான். பவுலிங் நல்லா ஸ்பின்னுக்கு வந்து அவங்க ரன்னு யாருமே அடிக்கல. சஞ்சு சாம்சன் தடுமாறிட்டு இருந்தார், ருத்ராஜ் கெய்க்வாடும் தடுமாறிட்டு இருந்தார். அடுத்தடுத்து வந்து எல்லா பேட்ஸ்மேனுமே தடுமாறினாங்க, ஸ்லோவாக தான் அடித்தாங்க. ஆனால் இவர் வந்து அந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து போடாமல் வேற ஒரு ஸ்பின் அட்டாக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், வேற மாதிரி ஸ்பின் ரொட்டேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த 2 ஓவர் போட்டு
பவர் பிளேயில் சிஎஸ்கே ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஒரு மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கையில் மேட்ச் வரதுக்கான காரணம். ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் இறங்கி பேட்டிங் ஆடும்போது மும்பை இந்தியன்ஸோட ஓப்பனர்ஸ் எந்த ரன்னுமே அடிக்கவே இல்லை. அவங்க வந்து பிச்சை வந்து ரீட் பண்ணாமல் வழக்கம் போலே ஒரு அதிரடியான ஆட்டம் ஆடலாம், இது வழக்கம் போல இது பேட்டிங் பிச் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டிங் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் 6 ஹிட்டிங் தான் அடிப்போம்னு சொல்லி பாலை பார்க்காம ஆடி 3 பேட்ஸ்மேனுமே ரன் அடிக்கல, 2 பேர் டக் அவுட்டு. குண்டன் டிகாக் ஒரு 6 அடிச்சிருந்தாரு, அது மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் மொத்தமாகவே மேட்சில் அடிச்ச ஒரே சிக்ஸர் குண்டன் டிகாக் அடிச்ச 6 மட்டும்தான், வேற யாருமே 6 அடிக்கல. பவர் பிளேலேயே 3 விக்கெட் விட்டாங்க. அதனால மும்பை இந்தியன்ஸ் ரெண்டாவது மிஸ்டேக்கு அந்த பவர் பிளேல 3 விக்கெட் விட்டுறது தான் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை தோக்கிறதுக்கான ரெண்டாவது ரீசன். அடுத்து மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க டீமில் பேட்ஸ்மேன் யாருமே வந்து இந்த பிச்சை ரீட் பண்ணவே கிடையாது. ஒரு பேட்ஸ்மேன் கூட கடைசி வரைக்கும் பிச்சை ரீட் பண்ணாமல் அவங்க ரொம்ப ரன் அடிக்க போய் அவுட் ஆகிறது, அதுக்கப்புறம் டாட் பால் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிறது, இந்த மாதிரி இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அது சொதப்பில் தருது. எல்லா மேட்சுமே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அடிப்பார்னு எதிர்பார்த்த அந்த ஃபேன்ஸுக்கு வந்து அவர் வந்து தலைவலியை தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஆடின எல்லா பிளேயர்ஸுமே யாருமே வந்து டபுள் டிஜிட் அடிக்கல. முக்கியமாக சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவை தவிர யாருமே இந்த மேட்ச்சில் வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கல, அதாவது டபுள் டிஜிட் ஸ்கோர் அடிக்கல. அதனால மும்பை இந்தியன்ஸ் வந்து வெறும் 102 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 104 ரன் வித்தியாசத்தில் சென்னை இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கேவை பாராட்டியே ஆகணும். அவங்க டீமில் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவலான பவுலிங் அட்டாக் தான். எல்லா டீமுமே பேட்டிங்கை வச்சு ஜெயிக்கிறப்போ சிஎஸ்கே இந்த மேட்சை வந்து பவுலிங்கை வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமாக வர 2-3 மேட்சாக ஒரு 4 மேட்சாகவே சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்குது. சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எங்கே யாரை யூஸ் பண்ணணும், யார் எப்படி பவுலிங் போடணும், எந்த லென்த்தில் போடணும் அப்படிங்கிறது வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் செம்மையாவே செட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது. டோனி மாதிரியே ஒரு கேப்டன்ஷிப் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஃபேன்ஸ்கிட்ட வந்து யாரெல்லாம் ஹேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நீ கேப்டன்சி சரியில்லை ப்ரெஷர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களே இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சியை பாராட்டுறாங்க. பங்காளியை வச்சு செஞ்சு சிஎஸ்கே இப்போ டாப் 5க்கு போயிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 8வது பிளேஸில் இருந்தாங்க சிஎஸ்கே. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பயங்கர கம்பேக் கொடுத்து சிஎஸ்கேவை பின்னுக்கு தள்ளி மேலே இருந்தாங்க. இப்போ அப்படியே சிஎஸ்கே எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கே ஒரு பயங்கர கம்பேக் கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வருமா வராதா அப்படிங்கிறதே தெரில. மும்பை இந்தியன்ஸுக்காக ஒரு பாட்டு பாடுறேன்னா அது ஒரு பாட்டு தான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. இப்படி தான் அவங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் வந்து பாட்டு பாடிட்டு ஒரு வீட்டில் ஓரமாக முக்காடை போட்டு உக்காந்துருக்காங்க. சம்மர் வெயில் ஒரு பக்கம் அடித்து தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கு, இவங்களும் சோகமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. முக்கியமாக அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்டேடியத்தில் எல்லாருமே பாதியிலேயே வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே மாதிரியான டீம் வந்து எப்போதுமே வந்து ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்கக்கூடிய டீமு. நிறையா 2 பேருமே 5 கப் அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த டீம் வந்து சொதப்புறப்போ கண்டிப்பாகவே ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஒரு புது சாம்பியனையும் எதிர்பார்க்கலாம். ஒரு புது டீம்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகி வர டீம்லாம் பார்க்க முடியுது. இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த சிஎஸ்கே vs மும்பை மேட்ச்சில் மும்பை வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக பண்ணியிருந்ததா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.